ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறகு அதை ஓதுங்கள். யார் குர்ஆனை கற்று அதை ஓதி தஹஜ்ஜத் தொழுகையிலும் அதை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓமானம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்ட திறந்த பையை போன்றதாகும். அதன் நறுமணம் பூரா இடங்களிலும் வீசுகிறது. யார் குர்ஆன் ஷரீஃபை கற்று அது அவர் நெஞ்சத்திலே இருக்க, அதாவது மனனம் செய்திருந்து தஹஜ்ஜத் தொழுகையில் குர்ஆன் ஓதாமல் தூங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஓமானம் வாய்க்கட்டப்பட்ட கஸ்தூரி பையை போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த குர்ஆன் மறுமையை பற்றிய கவலை உண்டாக்க இறங்கியது. எனவே அதை ஓதும்போது அழுகுங்கள். அழுகை வராவிட்டால் அழுபவரைப் போன்று பாவனை செய்யுங்கள். குர்ஆன் ஷரீஃபை இனிய குரலில் ஓதுங்கள். ஏனென்றால் யார் இனிய குரலில் ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அதாவது முழுமையாக பின்பற்றுவதில் அவர் ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ்.